வெல்கம் பேக் மக்களே, நான் உங்களின் MHI. இன்றைக்கான பதிவு 29 ஆகஸ்ட் 24 அன்று KTV இன்வெஸ்டிகேஷன். கார்த்திக் பிள்ளை சொன்னது ஒன்று. அநீதி கொடுத்த 60 பக்க டிகோடிங்கில் நேரடி விற்பனை மீறல் சட்டம் 2. உண்மையான நேரடி விற்பனை மீறல் சட்டம் என்றால், நிறுவனத்திடமிருந்து எடுக்கப்பட்ட பொருள் வாடிக்கையாளருக்கு செல்லும் போது ஏதேனும் சேதம் ஏற்பட்டால், முத்திரையை திறந்தால், காலாவதியான பிறகு தயாரிப்பு திரும்ப பெறப்படாவிட்டால் அது இந்த சட்டத்தின் கீழ் வரும். 3. மை 3இல் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. உண்மையில் டேமேஜ் இருந்தால் முதல் நிறுவனம் அந்த பொருளை கொடுக்காது. மேலும் இது எப்படி நேரடி விற்பனை மீறல் சட்டத்தின் கீழ் வரும்? எனவே இந்த சட்டம் மை 3க்கு பொருந்தாது. 4. யாராவது சேர்ந்தால் கமிஷன் தொகை வழங்கப்படுவதில்லை. தற்போது வரை சேர்ந்த அனைவரும் கமிஷன் தொகையை திரும்ப பெற்று வருகின்றனர். இது உங்கள் அனைவருக்கும் தெரியும். 5. ஆங்கில மருத்துவத்தால் குணமானது, ஆனால் ஆயுர்வேதம் பலவற்றை குணப்படுத்தியது. 6. அதேபோல் நேற்று ஒருவர் என்னை கார்த்திக் பிள்ளை அழைத்தார். அவர்களது வீட்டில் இருந்த 95 வயது மூதாட்டிக்கு மை 3 ஆப்ஸ் நிறுவனத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு டோஸ் காப் சிரப் மூலம் அவரது இருமல் குணமாகியதாக கூறப்பட்டது. 7. அதேபோல 12 வயது குழந்தைக்கு ஆஸ்துமாவில் இருந்து நிவாரணம் கிடைத்ததாக சொன்னார்கள். ஆயுர்வேதம் நன்றாக வேலை செய்வதால் உங்கள் மக்களுக்கு கொண்டு வரக்கூடாது என்று சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் சதி செய்கின்றன. 8. போலி டாக்டர் பட்டம் என்பார்கள். இதற்கு விளக்கம்: அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆடிட்டோரியம் பதிவு செய்யப்பட்டு வடிவேலு போன்ற சில பிரபலங்களுக்கு தலைமை நீதிபதியால் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. 9. பின்னர் அது போலியானது என தெரியவந்ததையடுத்து டாக்டர் பட்டம் வழங்கிய அமைப்பின் மீது FIR, ஆனால் டாக்டர் பட்டம் பெற்ற பிரபலங்கள் மீது அல்ல. ஆனால் அதை வழங்கிய தலைமை நீதிபதி மீது குற்றம் சுமத்தப்படவில்லை. 10. அதான் நம்மகிட்ட இருக்கு. போலி டாக்டர் பட்டம் FIR கொடுத்த அமைப்பின் மீது போட வேண்டும் என்கிறார்கள். ஆனால் எடுத்தவர்கள் மீது எப்படி பதிவு செய்வது? 11. மை 3 ஆப்ஸ் நிறுவனத்தில் சிறு சிறு மாற்றங்களால் மக்கள் சிரமப்படாமல் அரசுக்கு பதில் அளிக்கும் வகையில் மாற்றங்களை செய்தால் மை 3 ஆப்ஸ் நம்பர் 1 நிறுவனமாக மாறும் என்றார் கார்த்திக் பிள்ளை. 12. இந்த மை 3 ஆப்ஸ் அமைப்பில் 69 லட்சம் பேர் இருப்பதால் மற்ற அமைப்புகள் அவர்களை கவர முயல்கின்றன. 13. இதன் ஒரு பகுதியாக கார்த்திக் பிள்ளையை சேனலில் விளம்பரம் செய்யுமாறு பல்வேறு அமைப்புகள் கேட்டுக் கொண்டதோடு, நாங்கள் குற்ற விசாரணை பத்திரிகையை மட்டுமே செய்கிறோம் என்றும் யாரையும் விளம்பரப்படுத்தவில்லை என்றும் கூறினார்.